Hi friends, welcome to Cook House சமையல். வாங்க இன்னைக்கு சுவையான தட்டு வடை செட் வீட்லயே செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு ஒரு கடாய் வச்சிட்டு கடாய் சூடானதும் 2 டீஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு மிதமான தீயில இது ஒரு பொன்னிறம் ஆகும் வரை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 8 பூண்டு பல் அப்படின்னு சொல்லக்கூடியதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். காரத்திற்கு ஏற்ப நான் 3 சிவப்பு மிளகாயும் சிறிய அளவுக்கு புளியும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு கட் அளவிற்கு கொத்தமல்லி தலைகளை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் போல் நமக்கு எடுத்துக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இது ஆன்டி-இன்ஃப்ளமேட்டரியாகவும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளட் சுகர் லெவல் மெயின்டைன் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் சி நமக்கு கிடைக்கிது. இதனால் நமக்கு ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆறுனதை அதை ஆற வச்சு எடுத்து வச்சிடலாம். மீண்டும் கடாயில் 1 டீஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு உளுத்தம்பருப்பை சேர்த்துடலாம். அந்த கொத்தமல்லி ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த உளுந்தும் பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கும் 5 பல் பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்ல வறுபட்டதற்கு பிறகு காரத்திற்கு ஏற்ப நான் இதுக்கு 4 சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்திற்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்திடலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். ஆனியனில் பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதுவும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். கேன்சர் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். ப்ளட் சுகர் நார்மலாக இருக்கும். நல்லா போனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் ரொம்ப நல்லது. அதே போல் பழுத்த பெரிய ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். தக்காளியில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, B9, K, பொட்டாசியம், ஃபைபர், மினரல்ஸ் அப்படின்னு நிறைய சத்துக்கள் நமக்கு கிடையாது. இதனால் நிறைய டிசீஸ் நமக்கு எதிர்த்து போராட சக்தி கிடைக்கிது. இது ஒரு ஹெல்த்தி டயட்டாகவும் நமக்கு இருக்கும். இதையும் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம ஃப்ரை பண்ணோன்னு சொன்னால் இது போல் நல்லா ஃப்ரை ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் இதையும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி ஆறிடுச்சு. அதையும் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவிற்கு உப்பு சேர்த்து நான் இப்போது அரைச்சி பேஸ்ட் போல் கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இது போலவே நம்ம ஆற வச்சுருந்த வெங்காயம் தக்காளியும் ஆறிடுச்சு. அதையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். சேர்த்ததற்கு பிறகு இதுலேயும் 1/2 டீஸ்பூன் அளவிற்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு நல்ல பேஸ்ட் போல் அரைச்சி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் இதையும் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன்.
நம்ம வந்து இப்பொழுது 2 சட்னியும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த தட்டுவடை செட்டுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த 2 சட்னி தான். அது கூட 2 கேரட் வந்து துருவி எடுத்திருக்கேன், 1 பீட்ரூட்டையும் துருவி எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னசாக நறுக்கி எடுத்திருக்கேன். பாருங்கள், இது போல் சின்ன சின்னசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதே போல் கொத்தமல்லி தலைகளையும் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது போல் சின்ன சின்ன தட்டு வடைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சட்னியை வந்து அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், இது போல் சட்னியை வந்து எல்லா பக்கமும் படுறது போல் நல்லா அப்ளை பண்ணிடலாம். அதில் நம்ம ஆல்ரெடி துருவி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பீட்ரூட்டையும் அதற்கு மேலே கொஞ்சம் கேரட்டையும் அதிலே வந்து சின்ன சின்னசாக நறுக்கி எடுத்து வச்சுருந்த வெங்காயம், சின்ன சின்னசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி தலைகள் அதையும் இதில் வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், இது போல் எல்லாமே ஒன்று மேலே ஒன்று க்ளீனாக அடிக்கினதற்கு பிறகு இன்னொரு தட்டை எடுத்து நம்ம வந்து தக்காளி சட்னி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் வந்து இது போல் அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் சட்னியும் எல்லா பக்கத்தையும் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து கைண்ட் ஆஃப் சாண்ட்விச் போல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான சுவையான ஆரோக்கியமான தட்டுவடை செட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Eat healthy, be healthy. Thanks for watching my channel.